ஃபேப்ரிக்குன்ட்டு இப்போ ஆக்சுவலி சென்னையில் வந்து ப்ராப்பரான ஒரு நிறைய கடைகள்லாம் இல்லை. இப்போ யாருக்கிட்டயாச்சும் நல்ல ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா, க்ரோர்ஸ் கிட்ட கூட வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபேப்ரிக்குன்ட்டு ஒரு ஸ்டோர் வந்து அவங்க லான்ச் பண்ணலாம். நம்மளோட கிளாதிங் வரும்போது இப்போ வந்து இந்த சவுகார்பேட் சைட்லாம் வச்சிருக்காங்க. ஆனால் வந்து நீங்கள் இங்கேயே இப்போ சுற்றிட்டு இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெருசாக யூ வில் நாட் பி ஏபிள் டு எக்ஸ்ப்ளோர் திங்ஸ். இப்போ லக்ஷ்மி போட்டிக்கு அவ்வளோ இருக்காங்க அப்படின்னா அது வந்து இமீடியட்டாக இன்றைக்கி தான் லக்ஷ்மி போட்டிக்கு நம்ம எல்லாம் பெருசாக பார்க்குறோமே தவிர்த்து, ஆனால் அவங்க வந்து அது ரொம்ப வருஷமாக பண்ணியிருக்காங்க. அது ஒரு எல்லாமே பண்ணியிருக்காங்க. திடீர்னு நான் வந்து ஆனந்தி மாதிரி ஆகிடணும்னா முடியாது. இப்போ லக்ஷ்மி போட்டிக்கு அவங்க எடுத்துக்கிட்டா கூட அவங்க டீம் இருக்கு, அவங்களுக்குன்ட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அவங்க வந்து அவங்க தான் அதுக்கு வந்து ஃபேஸ் வேல்யூவே பண்ணிக்கிற விஷயமும் இருக்கு. இப்போ அவங்க ஸ்டார்டிங்ல வந்து அவ்வளோ மேக்கப் போட்டு அவ்வளோ நீட்டா பக்காவா வந்து ட்ரிம்மா ஒரு இடத்துல வந்து ஒரு ஷூட் பண்ணோம்னா அதுக்கு எவ்வளோ காஸ்டிங் ஆகும் தெரியுங்களா? ஆனால் பொன்னேஞ்சல் போட்டிக்கு வந்து என்னோட கோல்டு பிளவுஸுக்கு வந்துட்டு அவங்க வந்து ஒரு கிண்டல் பண்ணி போட்டிருந்தாங்க. என்னங்க நீங்கள் பெரிய கோல்டு பிளவுஸ் பண்ணிட்டீங்க, இந்த ஒரு பீஸை தூக்கி இங்கே வச்சுட்டீங்க, இந்த ஒரு பீஸை தூக்கி இங்கே வச்சுட்டீங்க, அவ்வளோதானங்க பண்ணீங்கன்னாங்க. ஒன் ஸ்டிச் டீம் வந்து இப்போ ஃபுல்லாக அதில் தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் பாருங்கள், இண்டஸ்ட்ரியிலேயே நீங்கள் பார்க்காத ஒரு காஸ்டிங்கில் ஸ்டிச்சிங் இருக்க போகுது, இண்டஸ்ட்ரியிலேயே நீங்கள் பார்க்காத ஒரு காஸ்டிங்கில் வந்துட்டு ஆரி ஒர்க் இருக்க போகுது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. புதுசா வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எனக்கு வந்து இப்போ ஃபேஷன் ரிலேட்டடா எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு ஆனா பொட்டிக் பண்ணணும் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு. இப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எந்த விஷயத்துல இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணணும்? பொட்டிக்னா ரெண்டு விஷயம் ஒன்று இருக்குடா. ஒன்று வந்து இப்போ வந்து ரெடிமேட்ஸ் அப்படியே ரீட்டைல் வாங்கி அப்படியே விற்கிறது, ஓகேவா? இப்போ அந்த மாதிரி அதுல ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. அதை வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா கஸ்டமைஸ்டு க்ளோதிங், இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. இப்போ இது ரெண்டுமே வந்து ரெண்டு செக்டார். ஓகே, வந்து இது வந்து இந்த கஸ்டமைஸ்டு க்ளோதிங்ன்றது சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ஆமா, அது வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. அதுல லேபர் காஸ்ட் உங்களுக்கு மேஜரா போயிடும், ஓகேவா? வந்து ஆனா இதுல இருக்க பிளஸ் என்னன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக்கா எதுவுமே நிக்காது. இந்த கலர் பிடிக்கலன்ட்டு அப்படியே என்கிட்ட ஒரு ஸ்டாக் நிற்குது, இந்த சைஸ் செட் ஆகலன்ட்டு ஒரு ஸ்டாக் நிற்கிறது, அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே ஆர்டர் பேசிஸ்ல வாங்கிட்டு போயிட்டு அப்படியே மூவிங்லேயே தான் இருக்கும். அதுதான் இதோட இருக்க பிளஸ். ஓகே, அதே இது போயிட்டீங்கன்னா வந்து ரீட்டைல் பிஸ்னஸ். அதுல உங்களுக்கு அதுல இருக்க பிளஸ் என்னன்னா, இப்போ இதுல இருக்க மைனஸ், இப்போ நாளைக்கே வந்துட்டு என்னோட பையா வந்து கோச்சிட்டு போயிட்டாரு, ஒரு 10 பேர் வேலைக்கு வராம போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? நானும் எதையுமே பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன் தெம். ஆனா இப்போ அங்க வந்துட்டு ஒரு புடவை விற்கிற இடத்துலயோ ஒரு ரெடிமேட் இதுலயோ அவங்க இல்லைன்னா நான் என்ன பண்ணலாம்? சரி, நான் கூட போயிட்டு நின்று ஒர்க் பண்ணலாம். ஸோ ஆனா அதுல இருக்க மைனஸ் என்னன்னா, உங்களுக்கு வந்து நீங்க பல்க் ஆர்டர் வாங்கும்போது சில கலர்ஸ் எல்லாம் நின்றோம். உங்களுக்கு ஸ்டாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கேஷாவே நின்று போயிடும். ஓகே, சில சைசஸ் எல்லாம் அப்படியே நின்று போயிடும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட ஒரு கஸ்டமர்ஸ் வந்து வாங்குவாங்க இல்லையா, நீங்க எல்லாத்தையும் வாங்கி வந்து நம்ம படம் இப்பதான் ஸ்டாக் எல்லாம் போட்டு முடிச்சுட்டோன்னு வந்து வச்சிருப்பீங்க. எல்லாத்தையும் வருவாங்க, அதுல இருந்து ஒரு 2 பீஸ் வாங்குவாங்க, போவாங்க. அடுத்த வாரம் வருவாங்க, என்னங்க புது டிசைன்ஸ் வரலையான்னு. ஏமா இதுக்கே நான் 20 லட்ச ரூபாய் செலவு பண்ணி வச்சிருக்கேன், நான் புது டிசைனுக்கு எங்கம்மா போறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால அடுத்தடுத்து பண்ண முடியாது. ஓகேவா? இந்த ரீட்டைல் பிசினஸ் போறதா இருந்தா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹியூஜா இருக்கும். ஏன்னா நீங்க அடுத்தடுத்து அந்த அளவுக்கு நீங்க காசு ஒரு விஷயத்துக்கு இப்போ ஒரு பாத்திரத்துல போட்டா தானே அதுல இருந்து எடுக்க முடியும். அதே மாதிரி ரீட்டைல் பிசினஸ்க்கு நீங்க அந்த அளவுக்கு போட்டா மட்டும் தான் எடுக்க முடியும். நான் 10 புடவை வாங்கி வச்சுட்டு நான் ஆன்லைன்ல சேல் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பாவம் நிறைய பொட்டிக்ஸ் அப்படிதான் இருக்கு. இப்போ பொட்டிக்னா என்ன மேம்? இப்போ எல்லாம் ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அவங்க ஆக்சுவலா ஸ்டிச்சிங்கும் இல்லை, அவங்களுக்கு எதுவும் இல்லை, இந்த மாதிரி பல்க் ஆர்டர்ஸ் வாங்கி வச்சுட்டு பொட்டிக்னு சொல்றாங்க. இப்போ எது பொட்டிக்னு சில பேருக்கு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஒர்க் அவுட் ஆகாது. அது என்னன்னா அதாங்க இந்த இன்ஸ்டாகிராமும் சோஷியல் மீடியாவும் வந்து இது பண்ணா உங்களுக்கு உடனே காசுங்க. அந்த கோபி சுதாகர் நல்லாவே அதை வந்து டீஸ் பண்ணியிருப்பாங்க. வந்து வைஃபுங்க எல்லாம் எப்படி வந்து அது வெளியே இருந்து பார்க்க நம்ம பொட்டிக் இண்டஸ்ட்ரியில இருக்க ஓனர்ஸும் அந்த மாதிரி தாங்க எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஸோ ஏன்னா இப்போ யாருக்குமே வந்து பின்னாடி என்ன நடக்குதுன்றது வெளியே சொல்றதுல வந்து இதுவா இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றாங்க, எல்லாரையும் ஒரு மாதிரி நீட்டாவே நீஷாவே பண்றதுனால எல்லாருக்குமே ஒரு புடவை வித்தா எனக்கு 500 ரூபா கிடைச்சிருமா, அப்ப நம்ம கூட ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு புடவை வாங்கினா 10,000 ரூபாய் நமக்கு கிடைச்சிருமான்னு யோசிக்கிறாங்களே தவிர்த்து, நீங்க 5000 ரூபாய்க்கு எத்தனை புடவை வாங்க முடியும்? 5 புடவை, இல்லைன்னா ஒரு 10 புடவை, 500 ரூபாய்க்கு 10 புடவை வாங்குங்க, இல்லைன்னா 200 ரூபாய்க்கு 20 புடவை கூட வாங்குங்க. வாங்கி அது எத்தனை புடவை விற்கும் உங்களுக்கு? அதுக்கப்புறம் ஒரு கலெக்ஷனா நீங்க வச்சாதான் அதை நீங்க விற்க முடியும். ஒரு 20 புடவைகள் எல்லாம் நீங்க விற்க முடியாது. வந்து பாக்குறவங்க எனக்கு வெரைட்டிஸ் கேட்பாங்க, கலர்ஸ் கேட்பாங்க.
அதுக்கப்புறம் உங்களுக்கும் வெண்டாருக்கும் சூரத்துல இருக்க வெண்டாரோ இல்லைன்னா வேற எந்த ஊர்ல இருக்க வெண்டாரோ அந்த வெண்டாரோட உங்களுக்கு ஒரு இது இருக்கணும். அதுக்கெல்லாம் அவன் வந்து உங்களை மதிப்பான். 10,000 ரூபாய்க்கு வாங்குற உங்களை மதிப்பானா, 10 லட்சம் ரூபாய் 10 கோடி ரூபாய்க்கு வாங்குறவங்க அவங்கள மதிப்பாங்க. அவங்களதான் மதிப்பாங்க. யூ ஆர் நத்திங். உங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்க உங்களை ஏமாத்துறாங்கனாச்சும் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுமா? குவாலிட்டி நல்லா இருக்கான்னு செக் பண்ண தெரியுமா? ட்ரெண்டிங்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க வச்சு தெரியுமா? தெரியாது. இப்போ லக்ஷ்மி பொட்டிக் அவ்வளவு இருக்காங்க அப்படின்னா அது வந்து இம்மீடியட்டா இன்னைக்குதான் லக்ஷ்மி பொட்டிக்கு நம்ம எல்லாம் பெருசா பாக்குறோமே தவிர்த்து, ஆனா அவங்க வந்து அது ரொம்ப வருஷமா பண்ணியிருக்காங்க. அது ஒரு எல்லாமே பண்ணிருக்காங்க. திடீர்னு நான் வந்து ஆனந்தி மாதிரி ஆயிடணும்னா முடியாது. கரெக்டா? திடீர்னு நான் வந்து சோனியா வந்து கஸ்டமைஸ் க்ளோத்திங்ல சோனியா ஆயிடணும்னா முடியாது. நாங்கெல்லாம் அதெல்லாம் பட்டுதான் வந்திருக்கோம். பட்டு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அதுதான் வந்திருக்கும். சோ வந்து வெளிய இருந்து பாக்குறதுக்கு நீங்க வந்து 4 புடவை வாங்கி விற்கிறது மேட்டர் கிடையாதுங்க. அதுக்குன்னே ஒரு பெரிய ஒரு பிசினஸ்ன்னா இப்போ லக்ஷ்மி பொட்டிக் அவங்க எடுத்துக்கிட்டா கூட அவங்க டீம் இருக்கு. அவங்களுக்குன்ட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அவங்க வந்து அவங்கதான் அதுக்கு வந்து ஃபேஸ் வேல்யூவே வந்து பிரசன்ட் பண்ணிக்கிற விஷயமும் இருக்கு. இப்போ அவங்க ஸ்டார்டிங்ல வந்து அவ்வளவு மேக்கப் போட்டு அவ்வளவு நீட்டா பக்காவா வந்து ட்ரிம்மா ஒரு இடத்துல வந்து ஒரு ஷூட் பண்ணோம்னா அதுக்கு எவ்வளவு காஸ்டிங் ஆகும் தெரியுங்களா? அந்த டைம்ல அவங்களுக்கு அந்த டைம்ல அவ்வளவு காசு கூட வந்திருக்காது. ரியலைஸ் கூட பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா அவங்களோட 100% கொடுத்தாங்கல்ல. அந்த அதுக்கு 100% கொடுக்கவும் முடிஞ்சது. பிளஸ் அவங்களால அந்த அஃபோர்ட் பண்ணவும் முடிஞ்சது. அந்த காசும் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஸ்லோவா அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில அவங்களுக்கு நாலேஜ் இருந்தது. இதெல்லாம் இந்த காம்பினேஷன்லாம் இருந்தாதாங்க ஒண்ணு பண்ண முடியும். எல்லாராலையும் டக்குன்னு அப்படி இது பண்ணவே முடியாது. இவ்வளவு பேசணும். இந்த இன்டர்வியூட ரீச் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 5,000, 10,000, 50,000 இவ்வளவுதாங்க போவோம். அதே வந்து கான்ட்ரோவர்சியா வாங்க அவங்க என்னங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க நம்மள இப்படி பேசுவாங்க, இவங்க ஸ்பேம் பண்றாங்களே, அது வந்து வீடியோஸ் வந்து இன்னும் சீக்கிரமா வைரல் ஆகுது. அப்புறம் எப்படிங்க மக்கள் கிட்ட வந்து இல்ல மேம் அது எப்படி தெரியுமா மேம், இப்போ நல்லபடியா ஒரு சம்பாதிக்கணும், நல்லபடியா யோசிச்சு பண்ணணும்னு யோசிக்கிறவங்க இந்த மாதிரி இன்டர்வியூஸ் எடுத்து யார் யார் என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத அனலைஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்க அதெல்லாம் கூட நம்ம இது பண்ணிக்கணும். எந்த குவாலிட்டியான விஷயத்த நம்ம பாக்குறதுக்கு எப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அப்பதான் வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு எல்லாமே குவாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா அப்பதாங்க வரும். ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சில ஆஃபர்ஸ் எல்லாம் நாங்க போடுவோம். அதெல்லாம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்க்கு ஏத்த மாதிரி தான் நாங்க ஆஃபர்ஸ் ரெடி பண்ணி போடுவோம். நம்ம எல்லாமே ரொம்ப இது பண்ணி கரெக்டா நம்ம எல்லாமே ஜெனுவனா நம்ம சொல்லி வாங்க அப்படின்னு சொன்னா அந்த அந்த ரீல்ஸ் வந்து வியூஸே போவாது. ஓகே, நம்ம சில மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாதான் வியூஸே போகுது. அப்ப நம்ம கொஞ்சம் கான்ட்ரோவர்சியலா இருந்தாதான் வியூஸ் போகுது, எல்லாம் பார்க்கவும் செய்யறாங்க. அப்ப இது யார குறை சொல்றது? ஆக்சுவலி இந்த பொட்டிக் பரிதாபங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம ஒரு இடத்துக்கு போய் அவங்க எக்ஸ்போஸ் எல்லாம் போடுறது கூட அவங்க ஸ்டார்ட் பண்ண பிறகு எல்லாம் பின்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு கிளாஷ் ஆகுது. அதெல்லாமே வந்து அபியூசிவா இருக்கிறது. அபியூசிவா இந்த உனக்கு ஒரு மைக்கு வந்து அவங்கள பத்தி நீ பேசு, இந்த உனக்கு ஒரு மைக்கு நீ அவங்கள பத்தி பேசு அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா ஜாலியா இருக்கு. ஓ நீ அதுவா நீ இதுவா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து விமனை வந்து அபியூசிவா பேசணும்னா ஸ்ட்ரெயிட்டா எடுத்துன்னு போய் கேரக்டர்ல தாங்க வைப்பாங்க. ஓகே, அது நான் கூட ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஈவன் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நானும் அதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஒரு மென்ன பிசினஸ் பண்ணா வந்து அவங்களுக்கு எதனா ப்ராப்ளம் அப்படின்னா நீ என்ன அந்த பிசினஸ் அப்படி பண்ணிட்டி, நீ என்ன இப்படி பேசிட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. விமன்னா அவளை பத்தி தெரியாதா, அவ அத்தனை அவ இத்தனை அப்படின்னு நம்பர்ஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து அது அவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஆக்சுவலி ஹேண்டில் பண்றது. அது ஆக்சுவலி காமன் திங் தான் மேம். அது நம்ம காதுல வாங்கினா எந்த பிசினஸ்மே பண்ண முடியாது. காதுல வாங்கினா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அதுவும் எதனா ஒரு இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கும் வேணும் இல்ல, அதுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வேணும். அபத்தமா பேசுறதுக்குன்ட்டு வந்து அதெல்லாம் நம்ம என்கரேஜும் பண்ணக்கூடாது. நம்ம மீடியாவா இருக்கட்டும், சொசைட்டியா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப அபத்தமா இருக்க விஷயம்லாம் என்கரேஜ் பண்ணாம கொஞ்சம் ஹெல்த்தியா எல்லாமே வாழ்ந்துக்கலாமே நம்ம மைண்ட் செட்ல இருந்து. நம்ம ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த உலகத்துல என்ன 50 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஏதோ ஒரு லைஃப் நம்ம வாழ போறோம்ல, அதுக்கப்புறம் நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமே கிடையாது. இந்த வாழ்ற விஷயத்துல எதுக்கு இவ்வளோ டாக்ஸிசிட்டி, எவ்வளோ இது அதெல்லாம் தேவையில்லை. இருக்கிற வரைக்கும் நிம்மதியா இருந்துட்டு நிம்மதியா போய் சேர்த்து போகலாம். கரெக்ட் தானே? கரெக்ட் தான். அடுத்தவங்களை போட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் வந்து நம்மளோட டாக்ஸிசிட்டி லெவலை வந்து எல்லாருமே கொஞ்சம் வன்மத்தை கக்கிறத கம்மி பண்ணாலே நல்லா இருக்கும். ஆக்சுவலி வந்து பீப்புள்ஸ் அந்த மாதிரி அந்த கான்ட்ரோவர்சியில லைக் பண்றதுனால தான்
கரெக்டா பண்றவங்களோட growth கம்மியாயி இப்படி இருக்கிறவங்களோட growth எல்லாம் கொஞ்சம் அதிகமாற மாதிரி இருக்கு. அது ஒரு கண்ட்ரோல்ல எப்படியாச்சும் நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணணும். நம்ம ட்ரை தான் பண்ணிக்க முடியும். அதுக்குள்ள நான் இருப்பணும், நீ இருப்பணும், நீங்க இப்ப இருப்பீங்க. எல்லாம் எஜுகேஷன் வளர்ந்துட்டு தானே மேம் இருக்கு. இப்ப இன்னும் கொஞ்சம் கூடிய சீக்கிரத்துல வந்து அதுக்கான இட் டேக்ஸ் டைம் டார்லிங். இட் டெஃபினெட்லி டேக்ஸ் டைம். ஃபேப்ரிக் சோர்சிங் வந்து எந்த இடத்துல பண்ணலாம்? ஃபேப்ரிக்குன்ட்டு இப்ப ஆக்சுவலி சென்னையில வந்து ப்ராப்பரான ஒரு நிறைய கடைகள்லாம் இல்லை. இப்ப யார்கிட்டயாச்சும் நல்ல ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா, க்ரோர்ஸ் கிட்ட கூட வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபேப்ரிக்குன்ட்டு ஒரு ஸ்டோர் வந்து அவங்க லான்ச் பண்ணலாம். ஏன்னா வந்து சென்னையில வந்து அந்த அளவுக்கு ஃபேப்ரிக் ஸ்டோர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அது வந்து பண்ணா கொஞ்சம் இப்போ அதான் மேம் பொட்டிக் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்றாங்களா, ஸோ அவங்களுக்குமே வந்து ஃபேப்ரிக் எங்க கிடைக்கிறது எங்கெல்லாம் இப்போ எங்க போய் வாங்கினா நல்லா இருக்கும் மேம்? இப்போ சென்னையிலயும் இருக்கு, இப்போ பனியன் கம்பெனிஸ் பனியன் கிளாத் அப்படி எடுத்துக்கிட்டா திருப்பூரும்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ரெடிமேட் கிளாத் தான் எடுக்கணும்னா எந்த இடத்துக்கு போனா பெஸ்டா இருக்கும்? இப்போ நீங்க விமன் கிளாத்திங், ஏன்னா திருப்பூர் வந்து அவங்க கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் செக்மெண்ட். அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றாங்க. ஓகே, அவங்களது முக்காவாசி வந்து கம்ப்ளீட்டா எக்ஸ்போர்ட் பிசினஸ். அவங்களது வால்யூமே ஜாஸ்தி. திருப்பூர் வந்து இட் இஸ் ஹப் ஃபார் இந்தியா இட் செல்ஃப். ஓகே, அவங்கள அந்த அந்த ஃபேப்ரிக் நம்மளுதும் கிடையாது. ஸோ நம்ம லேடிஸ் பிசினஸ்ல வந்து பனியன் கிளாத்தும் அதெல்லாம் நம்மளோட கிளாத்திங் வரும்போது இப்போ வந்து இந்த சவுகார்பேட் சைட்லாம் வச்சிருக்காங்க. ஆனா வந்து நீங்க இங்கேயே இப்போ சுத்திட்டு இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெருசா யூ வில் நாட் பி ஏபிள் டு எக்ஸ்ப்ளோர் திங்ஸ். டிசைன்ஸ் எல்லாம் நார்த்ல வந்து அந்த நல்லா அங்க அடி அடி நடிச்சதுக்கு அப்புறம் தான் சவுத்துக்கே வருது. ஓகே, உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா வேணும், நான் எல்லாத்தையும் நல்லா பண்ணணும் அப்படின்னா நீங்க நார்த்துக்கு தான் போகணும். நீங்க வந்து சவுத்ல நீங்க அது பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. இந்த மாதிரிலாம் ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு நீங்க வந்து கொஞ்சம் கேஷ் கையில நீங்க ரிசர்வ் வச்சுட்டு தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க வரணும். இல்லைன்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் டோன்ட் என்டர் திஸ் இது. ஏன்னா நீங்க போடுற காசும் வந்து அப்படியே போயிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே, இதுல 10 ரூபா போட்டு 20 ரூபா எடுக்கலாம், அது ஒர்க் அவுட்டே ஆகுது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால உங்ககிட்ட நல்லா காசு இருக்கு அப்படின்னா அப்போ நீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள என்டர் ஆகுங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மார்க்கெட் சர்வே பண்ணுங்க. போயிட்டு சூரத் மார்க்கெட்டு, அகமதாபாத், ஜெய்ப்பூர், கொல்கட்டா, அதுக்கப்புறம் மும்பை, இங்கெல்லாம் நிறைய அந்த மார்க்கெட் சர்வே பண்ணுங்க, போங்க, எல்லாத்தையும் போய் விசாரிங்க. அங்க நடக்கிற ஃபேர்ஸை வந்து போய் செக் பண்ணி பாருங்க. அந்த ஃபேர்ஸ் எல்லாம் சென்னையில கூட நடக்குது. ஆனா சென்னையில அதே வெண்டார்ஸ் நான் அங்க மும்பைல பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு வந்திருப்பேன். அவங்க பார்த்தா சென்னை ஃபேர்ல இருக்காங்க. என்னையா மும்பைல ஃபேர் வச்சிருந்தப்போ நல்ல ட்ரெஸ்ஸா வச்சிருந்தேன், இங்க வந்து ரொம்ப இப்படி அழுக்கு ட்ரெஸ் மாதிரி வச்சிருக்கீங்க, ஏன் அப்படி எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு நான் கேட்பேன். உங்க ஆளுங்க இதுதான் வந்து லைக் பண்றாங்க. தெரியவே மாட்டேங்குது. அவங்க சொல்றாங்க இப்போ வந்து எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல என்ன மாதிரி பிசினஸ் போதோ அதுதான் எடுத்துட்டு வந்து வைக்க முடியும் சோனியா அப்படின்றாங்க. ஸோ நீங்க வந்து ஃபேரா எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ டு சூரத். அந்த மாதிரி சூரத் ஆக்சுவலி மேம் என்னன்னா நிறைய ஸ்கேம் நடக்குது. சில பேர் வந்து வீடியோஸ் போடுறாங்க, இந்த மாதிரி லேக்ஸ்ல நான் கொடுத்திருந்தேன் ஆன்லைன் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு. சரி, நீங்க எடுத்த உடனே எதுக்கு செலவு பண்றீங்க? நீங்க டிராவலுக்கு செலவு பண்ணுங்க. ஓகே, ஆனா அங்க போயிட்டு எதையும் ஆர்டர் எல்லாம் போடாதீங்க. அங்க வந்து ஏஜென்ட் சிஸ்டம் இருக்கு. ப்ராப்பரான ஏஜென்ட் உங்களுக்கு இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா அவங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. ஏஜென்ட்லயும் ஸ்பாம் இருக்கு. இப்ப மீடியால ஸ்பாம் இல்லையா, இல்லைன்னா ஒரு கார்பரேட்ல ஸ்பாம் இல்லையா, எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ அது வந்து நம்ம தான் எப்படி இது பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். எங்கேயும் போனோன்னா டக்குன்னு எடுத்தோன்னா செலவு பண்ணிடாம ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் போய் சுத்தி பார்த்துட்டு வந்து வீட்டுல வந்து உட்காந்து அதை ரன் த்ரூ பண்ணுங்க. ரன் த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் எது எப்படி பண்ணலாம்னு பாருங்க. இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் கைடன்ஸ் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் நான் கூட நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. மேம் நான் புட்டிக் வச்சிருக்கேன், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா. என்ன பண்றதுனே தெரியலன்னா நான் எதுக்கான அட்வைஸ் நான் கொடுக்கணும்? இப்போ வந்து உங்க புட்டிக் எந்த இடத்துல இருக்கு, நீங்க எவ்வளவு ரெவன்யூ பண்ணிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கா, கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கா, நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, இது வரைக்கும் எவ்வளவுதான் காசு பண்ணிருக்கீங்க, இதுக்கப்புறம் நான் என்ன அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொன்னாதான் என்னாலேயே ஒரு பெட்டர் கவுன்சிலிங் கொடுக்க முடியும். ஓகேவா? திடீர்னு வந்துட்டு நான் புட்டிக் வச்சிருக்கேன் எனக்கு லாஸ் ஆகுதுன்னா there are so many factors. So வந்து business it is a vast topic. Okay, எல்லாத்தையும் நான் வந்து இந்த இன்டர்வியூல சொல்லணும்னா கூட வந்து நான் ட்ரை பண்ணி எவ்வளவுக்குள்ள அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல முடியுமோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்றேன். ஓகே மேம், இல்ல எங்களுக்கு நல்லாவே கிளியரா தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே வாஸ்ட் சப்ஜெக்ட் தான். அந்தந்த இடத்துல நீங்க போய் நீங்க பர்சனலா அப்சர்வ் பண்ணி பார்த்தாதான் தெரியும். இப்போ வந்து கஸ்டமர்ஸ் இப்போ வராங்கல்ல மேம், இப்போ அவங்க டிசைனை தூக்கிட்டு வருவாங்களா, இல்லாட்டி வந்துட்டு நீங்க ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் காமிச்சுதான் வந்து? ரெண்டுமே நடக்கும். நமக்கு என்ன தேவை, கஸ்டமருக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் நம்ம பண்ணணும். அவங்க சோனியா நீ டிசைன் சஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொன்னா நம்ம டிசைனர் டீம் இருக்காங்க, இது இப்படி பண்ணுங்க. இல்ல சாரில வந்து டிசைன்ஸ் எடுத்து கொடுக்கறது, இல்லைன்னா இது அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர், அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன், எனக்கு இப்படி எல்லாம் எனக்கு ஓகே அப்படின்னா அதை வச்சு நம்ம டிசைன் பண்ணி கொடுக்கறது. இல்ல எனக்கு இது அப்படியே ரெப்ளிகா பண்ணி கொடுங்க, வாங்க உங்க பட்ஜெட் என்ன,
இப்போ சில பேர்லாம் வந்து நல்ல பட்ஜெட் வச்சிருந்தாங்கன்னா அந்த ட்ரெஸ் இப்போ ஐஸ்வர்யா ராய் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறத ரெப்ளிகா பண்ணி கொடுங்க. நான் ஐஸ்வர்யா ராய் அதை எவ்வளவுக்கு பண்ணிருப்பாங்க, அதுல எவ்வளவு ஒர்க் இருக்கும் இல்லையா? அது அந்த நான் கேட்பேன், உங்களுக்கு அதே மாதிரி வேணுமா இல்லைன்னா அது மாதிரி இருந்தா லுக்கலைக்கு இருந்தா போதுமான்ட்டு. சில பேர் லுக்கலைக்கு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுத்துருவோம். சில பேர் இல்ல எனக்கு அதே மாதிரி வேணும் கேட்டா அதே மாதிரி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வந்து கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி டிசைன்ஸ் வந்து வச்சுப்போம். மேனுஃபேக்சரிங்ஸ் வந்து பண்றாங்க, நிறைய பேர் வந்து குர்த்திக்கு மேனுஃபேக்சர் பண்றாங்க. இப்போ வந்து இந்த டிசைன்ஸ் இருக்கு, நீங்க வந்து ஃபேப்ரிக் மட்டும் கொண்டு வந்து கொடுங்க, ஃபேப்ரிக் கூட வேண்டாம், நீங்க வாங்க. அதுல இருக்க அந்த பர்టిక్యులர் விஷயத்துக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் பார்ப்போம். டிசைன்ஸ் வந்து நம்மளே கேட்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு கூட சஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க, ஹெல்ப் பண்றதுதான். சோ அதுல வந்துட்டு அவங்க செட் வைஸ் தான் பண்ணுவாங்க. செட் வைஸ்னா ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல், இல்லைன்னா 4XL, 5XL டிபெண்டிங் ஆகும். அதுல நீங்க 5 டிசைன் மினிமம் நீங்க எடுத்துதான் ஆகணும். 4 to 5 அந்த செட் நீங்க எடுத்துதான் ஆகணும். ஸ்மால், மீடியம், லார்ஜ், ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும். ஸோ அது வரைக்கும் எடுத்தாகணும். இல்லைன்னா மீடியம்ல இருந்து வந்து 4XL வரைக்கும், இல்லைன்னா லார்ஜ்ல இருந்து. ஸோ இந்த மாதிரி ஆனா வந்து செட் வைஸ் தான் நீங்க எடுக்கணும், ஃபர்ஸ்ட் விஷயம். அதே மாதிரி அதுக்கு நீங்க செட் வைஸ் நீங்க ஒரே ஒரு டிசைன், இப்போ இது ஒரு டிசைன் நீங்க பண்றீங்க அப்படின்னா இந்த டிசைன்ல மீடியம் கிடைக்கும், லார்ஜ் கிடைக்கும், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல், நீங்க 5 டிசைன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல எல்லாமே போயிடாது, எல்லா சைஸுமே போயிடாது. எதுனா 1 or 2 சைஸஸ் தான் போகும். ஓகேவா? மற்றது நம்ம கிட்ட நின்னுடும். அப்ப நம்ம கால்குலேஷன்ல எப்படி இருக்கணும்னா, நமக்கு அதுல ப்ராஃபிட்டையும் வைக்கணும், விற்காத ஸ்டாக் இருக்குல்ல அந்த காஸ்டையும் நீங்க இதுலதான் மேட்ச் பண்ணணும். அதுதான் பிசினஸ் கால்குலேஷன். ஓகே, உங்களுக்கு ஸ்டாக் நிக்குது இல்ல, அதோட கால்குலேஷனையும் நீங்க இதுல கொண்டு வரணும். இப்போ நீங்க இந்த ஒரே ஒரு டிசைன் இதுக்கே உங்களுக்கு வந்துட்டு ஒரு 5000 ரூபாய் செலவாயுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க ஒரு 20 டிசைன் வாங்கணும்னாலே உங்களுக்கு எவ்வளவு ஆயிடுது? 1 lakh ஆயிடுது. 20 டிசைன் நீங்க ஹேங்கர்ல மாட்டி பாருங்க, இத்திரூண்டுதான் இருக்கும். ஹேங்கர்ல நீங்க மாட்டி பாத்தீங்கன்னா கலெக்ஷன் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சின்னதா இருக்கும். அது ஒரு கலெக்ஷனாவே இருக்காது. அப்ப என்ன ஆகும்? செட் வைஸ் தான் கொடுப்பாங்க. ஓகே, சைஸ் வந்து செட் வைஸ் தான். எல்லா சைஸும் போகணும்னு அவசியமும் கிடையாது. சிலதுலாம் நமக்கு ஸ்டாக் வைஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரீட்டைல் எம்ஆர்பி போடுறோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி கால்குலேஷன்ல தான் நீங்க வந்து வைக்கணும். செகண்ட் விஷயம், கலெக்ஷன் உங்களால ரொம்ப காட்ட முடியாது. நீங்க ஒரு செட் இப்போ இதை வந்துட்டு இப்போ இந்த கஸ்டமைஸ் இதை வந்து நான் வந்து 5000 ரூபாய்க்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 5 பீஸ் 25,000. ஓகேவா? 25,000 ஒரே டிசைன்ல ஒரே கலர்ல போய் உட்காந்துருச்சு உங்களுக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு கலெக்ஷன் காட்டுவீங்க? இதுல இன்னொரு கலர் போடணும்னா கூட வந்து அதுல ஒரு 25,000. நீங்க ஒரு 20 டிசைன் போடணும்னா போச்சு. அதனா போட்டு அது விக்குமானும் நமக்கு தெரியாது. ஸோ ப்ளீஸ் தெரிஞ்சுட்டு வாங்க. வந்து நகை அடகு வச்சு அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு எதுவுமே நான் இது பண்ணா இது கத்துட்டா நான் இது பண்ணிடுவேன் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. 4 புடவை வாங்கி விற்கிறது பிசினஸ் கிடையாது. உங்களுக்கு அந்த 4 புடவை அப்படியே நின்றுடும். ஓகே, உங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் எப்படி, நாங்கெல்லாம் மார்க்கெட்டிங்க்குன்னு டீம் வச்சிருக்கோம். அந்த சாரியில யாரெல்லாம் பெருசா இருக்காங்களோ எல்லாருமே டீம் வச்சிருக்காங்க. சோனியா டீம் வச்சிருக்கா. எல்லாமே நாங்க தனியா பண்ணல. ஒவ்வொன்றுத்துக்குமே நாங்க ப்ராப்பரா ப்ரொஃபஷனலா ஒரு பிசினஸ் எப்படி ஒரு கார்பரேட் ரன் ஆகுமோ அந்த மாதிரி நாங்க வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வெளியே பாக்குறது மட்டும் இல்லை. இப்போ ஆன்லைன்ல வந்து இப்போ நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கஸ்டமர்கிட்ட ட்ரஸ்ட்டை கொண்டு வரணும். இப்போ நான் வெப்சைட் வச்சிட்டேன்னா ட்ரஸ்ட் கொண்டு வந்துடலாமா, இல்லை எப்படி மேம் அந்த ட்ரஸ்ட்டை வந்து பீப்புள்ஸ் வந்து ஏர்ன் பண்றது? ட்ரஸ்ட்டை வந்து நீங்க எப்படி கொண்டு வரீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இட் டேக்ஸ் டைம். டைம்ல தான் வந்து ரொம்ப நாள் இருக்காங்க. இப்போ வந்து சோனியா வந்து 5 வருஷம் இருக்கா. வந்து அந்த டைம்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து அது மோஸ்டா இந்த இண்டஸ்ட்ரி வந்து டைம் எடுக்க தான். இப்போ சாரினா ஆனந்தினா அவங்க எத்தனை வருஷமா, அவங்க 5-6 வருஷமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த டைம் இட் டெஃபினெட்லி டேக்ஸ். ஓகே, அதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அந்த டைம் வர வரைக்கும் நம்ம காசு இதுல போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ரன் பண்றதுக்கு, ரெண்டலுக்கு எல்லாத்தையுமே காசு போட்டே இருக்கணும். குவாலிட்டி 100% காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நம்ம இப்போ வந்து எனக்கு வந்து இந்த லேபர் காஸ்ட் என்னால கட் டவுன் பண்ண முடியுங்க. ஓகே, கட் டவுன் பண்ணி என்னால சூப்பரா மார்ஜின் பார்க்க முடியும். என்னால செம்மையா மந்த் ஆன் மந்த் வந்து எனக்கு இப்போ பேர் இருக்கு. ஓகே, ஒன்சஸ்னு ஒரு நேம் இருக்கு. நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து ஆளுங்களெல்லாம் வந்து நான் ஒரு மாதிரி கதம்பம் மாதிரி நான் பண்ணேன்னா என்னால ஈஸியா இதுல இன்னும் பெட்டராகவே காசு பார்க்க முடியும். ஓகே, ஆனா நான் குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஒன்ஸ் இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு க்ளோஸ் பண்ண போறது கிடையாது. நான் வந்து லாங்கர் டேர்ம் விஷனா வந்து நான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஒன்ஸ் சுத்தி நான் என்னென்ன பண்ண போறேன்றது எனக்கு வந்து ஒரு லாங்கர் விஷன். ஓகே, அதனால நான் வந்து அந்த கிமிக்ஸ் எல்லாம் வந்து என்னோட குவாலிட்டியில வச்சுக்க மாட்டேன். ஸோ குவாலிட்டி யூ ஹாவ் டு டெஃபினெட்லி மெயின்டைன். அது என்ன காஸ்ட் போனாலும் நீங்க அதை பண்ணவே முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணும் ப்ராப்பரா. வந்து ஒரு கஸ்டமரை ஹேண்டில் பண்ற விதத்துல இருந்து அந்த சைக்காலஜி கஸ்டம் வந்து ட்ரஸ்ட் எப்படி பில்ட் ஆகும்,
அவங்க என்ன கேக்குறாங்கன்றத நான் புரிஞ்சுக்கணும். அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நான் ப்ராப்பரா டெலிவர் பண்ணணும். அவங்க ஒரு கோவத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்கள நான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து இது பண்ற ஒரு கஸ்டமரை வந்து ஒரு எவ்வளோக்குள்ள நல்லா ட்ரீட் பண்றோமோ அவ்வளோக்குள்ள நம்ம வந்து இப்போ ஒன் ஸ்டிச்சுக்கு அண்ணா நகருக்கு ஏன் வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா தான் சோனியாக்காக வருவாங்க. அதுக்கப்புறம் யாருக்காக வருவாங்க? சங்கீதா, சுந்தரி அக்கா, தேவிகா இங்க வேலை பண்றாங்கல்ல, அந்த பொண்ணு போச்சுன்னா எனக்கு பண்ணி கொடுக்கும். ஸோ அதை வந்து நம்ம கடையில இருக்க வேலை பார்க்குற ஆளுங்களுக்காகவும் வருவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து கஸ்டமரை ப்ராப்பரா ட்ரீட் பண்ணும். சில பொட்டிக்ல எல்லாம் பண்றாங்களாம் வந்து எதனா சைஸ் வந்து தப்பாயிடுச்சு அப்படின்னா அது வந்து அபத்தமா இருக்கும். நம்ம வந்து பொட்டிக் சைட்ல தான் தப்பாவே இருந்திருக்கும். இல்ல நீங்க குண்டாயிட்டீங்க, நீங்க மெஷர்மெண்ட் கொடுத்துருவோம், நான் அப்ப கூட என்ன சின்ன லூஸ் டைட் தானே இருக்கும், அது ஆல்ட்ரேஷன்ல ஈஸியா கரெக்ட் பண்ண முடியும். அதை கஸ்டமர் மேல போட்டதுனால அன்னைக்கு நீ அந்த 1000 ரூபாய் நீ வந்துட்டு நீ வாங்கி வச்சுக்கிட்டதுனால உனக்கு அதுல என்ன ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது? அதே 1000 ரூபாய் நீ ஒத்துக்கிட்டு ஆமாங்க எங்க மேலதாங்க தப்பு, அந்த 1000 ரூபாய் கொடுத்து பாருங்க, 10,000 ரூபாய் அது ரிட்டர்ன் வரும். அதை பண்ணுவோம். இப்போ ஒன் ஸ்டிச்சோட ஃபியூச்சர் பிளான்ஸ் எப்படி மேம்? இப்போ ஃபியூச்சர் பிளான்ஸா எப்படி பிளான் பண்ணிருக்கீங்க? டார்லிங் ஒன் ஸ்டிச் வந்து எனக்கு என் கண்ட்ரோல்லயே இல்லாம அது பாட்டு நானே பார்த்துட்டு இருக்கேன். என்னது இது, நம்ம ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் தான் நம்மள ஓவர்டேக் பண்ணி போவாங்க. அந்த விவேக் காமெடி மாதிரி தான் இருக்கு. பட் வந்து நான் சின்சியரா நான் என்னென்னலாம் நான் பண்ணி வச்சனோ அதெல்லாம் வந்துட்டு இப்போ வந்து திங்ஸ் ஆர் கெட்டிங் ஃப்ரூட்ஃபுல். அப்புறம் எனக்கு எல்லாத்த விட நம்ம பைசான்றதை விட பைசா வந்து ஒரு பக்கம் வச்சிடலாம். எனக்கு நிறைய பேர் என்னை சுத்தி இருக்காங்கல்ல, எனக்கு அது செம்ம கிக்கா இருக்கு, செம்ம ஹாப்பியா இருக்கு. ஓ நம்ம இவ்வளவு பண்றோமா, இவ்வளவு இன்ஸ்பைரிங்கா இருக்குமா, நம்மளால இவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுதா, நம்மளால ஹெல்ப் சொல்ல மாட்டேன், சப்போர்ட், ஒரு சப்போர்ட் சிஸ்டமா நான் வந்து இருக்க முடியுதா எல்லாருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. ஸோ நான் என் லைஃப்ல நான் என்ன எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டதோ அது எனக்கு நடக்குது. இப்போ ஆரி ஒர்க் எடுத்துட்டாலே வந்து 5,000 6,000 அந்த பட்ஜெட்ல தான் இருக்கு. ஸோ கம்மி ரேட்ல எல்லாம் பண்ண முடியுமா? பாசிபிள் இருக்கா? கம்மி ரேட்ல பண்றதுக்கு தான் இப்போ வந்து ஒன் ஸ்டிச்ல கம்ப்ளீட்டா 1500க்குள்ள வந்து ஆரி ஒர்க் பிளவுஸ் பண்ணி ஸ்டிச்சிங்கும் கொண்டு வரதுக்கான பிளான்ஸ் தான் நாங்க ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு என்னன்னா இந்த இன்ஸ்டால அதுல எல்லாம் போடுறாங்க இல்லையா, 300 rupeesல ஆரி ஒர்க் பிளவுஸ் 500 அந்த மாதிரி குவாலிட்டியில எங்களுக்கு பண்ண வேணாம். ஏன்னா அதெல்லாம் மிஷின்ல பண்ணி நார்த்ல அந்த குவாலிட்டி ரொம்ப இதுவா இருக்கும். நம்ம பொட்டிக்ல என்ன ஃபினிஷிங்ல கொடுக்குறோமோ அதை காஸ்ட் எஃபெக்டிவா எப்படி வந்து கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு ஒன் ஸ்டிச் டீம் வந்து இப்போ ஃபுல்லா அதுல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல பாருங்க இண்டஸ்ட்ரியிலேயே நீங்க பார்க்காத ஒரு காஸ்டிங்ல ஸ்டிச்சிங் இருக்க போகுது, இண்டஸ்ட்ரியிலேயே நீங்க பார்க்காத ஒரு காஸ்டிங்ல வந்துட்டு ஆரி ஒர்க் இருக்க போகுது. அந்த அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஏன்னா எனக்குமே வந்துட்டு இது எல்லாமே ஹையா தான் தோணுது. சவுகார்பேட்ல போனா இப்ப 500க்கு வந்து ஆரி ப்ளவுஸ் இருக்கு, 1000க்குள்ள வந்து ஆரி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி 1 hourல கிடைச்சிரும். அது எல்லாமே வந்துட்டு இது இல்லையா, என்னது மிஷின் ஒர்க் இல்லையா, நான் சொல்றது கையில பண்ண ஒர்க். பொட்டிக்ல குடுக்குறேன் இந்த பினிஷிங்க நான் இப்போ வந்து இதை வந்துட்டு நான் உங்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன்னா வாங்கிப்பீங்களா? வாங்கிப்பீங்களா? ஹாப்பியா இருக்கா? அதுதான் நாங்க இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஒன் ஸ்டிச்ல ஒரு பெரிய ரெவல்யூஷன் மாதிரி நாங்க வந்து இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வந்து ஒரு டீம் செட் பண்ணிட்டு இருக்கேன் நான். இதுக்கெல்லாம் வந்து மிஷின்ஸ் எல்லாம் வந்திருக்கா மேம்? இப்போ மிஷின் எல்லாம் நிறையவே இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு அந்த மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல சூரத் சைட்ல, அவங்களாம் பெரிய மிஷின், அதெல்லாம் அந்த ஹெட் வந்துட்டு ஒரு 10-12 ஹெட் இருக்கும், ஒரே டிசைனை போட்டுக்கிட்டே இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரிலாம் மிஷின்ஸ் வந்துச்சு. ஆனால் மிஷின் வந்து இந்த மாதிரி இன்ட்ரிகேட் ஒர்க் வந்து மிஷினால பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஓரளவுக்கு பெரிய சைஸ்ல இருக்க பீட்ஸ் தான் மிஷின்ல போட முடியும். ஸ்டோன்ஸ்னா இந்த லெவல் ஸ்டோன்ஸ் தான் பண்ண முடியும், த்ரெட் ஒர்க் தான் பண்ண முடியும். இந்த ரொம்ப வந்து இன்ட்ரிகேட்டா இருக்கு இல்லையா இந்த 3D, இதெல்லாம் மிஷினால பண்ணவே முடியாது. அதே மாதிரி நம்ம இன்னொன்னு என்ன பண்றோம், காஸ்ட் வைஸ் வந்து கம்மி பண்ணி போறோம்ன்ற பேர்ல ஒரு கலையே நம்ம அழிச்சிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம நிறைய அழிச்சிட்டோம். ஓகேவா? நம்ம ஜென்ரேஷன் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு கன்செஷன்ல பார்த்தா ஒரு கலை இல்லை, எல்லாம் கொலையா இருக்கு. ஸோ எல்லா இடத்துலயும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்ட்டையும் வந்து நம்ம போயிட்டு இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து நிறைய இடத்துல போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆர்ட்டுக்கு நீங்க வேல்யூ நீங்க பண்ணல அப்படின்னா இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இது இருக்காது, இதை பண்றதுக்கு ஆள் இருக்காது. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க எல்லாரும் நைட்டி மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே போய் சுத்திட்டு இருப்பாங்க. நீங்க ஒரு பச்சை கலர், நான் ஒரு மஞ்சள் கலர், இப்படி போயிட்டு இருக்கு. ஏன்னா பீப்புள் ஆர் கோயிங் ஃபார் அதுக்கப்புறம் நீங்க கேட்டா கூட அது கிடைக்காது. அதுக்கப்புறம் இதெல்லாம் கோடியில போயிடும். இதை பண்றவங்க யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. அப்புறம் ஆரி ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோடியில போயிடும். வெறும் பணக்காரங்க மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு 100 yearsல அப்படி போயிடும். ஆர்ட்டையும் கொஞ்சம் மதிங்க, குவாலிட்டி உங்க லைஃப் ஸ்டைல்ல கொஞ்சம் வச்சுக்கோங்க. சில நேரத்துக்கு வந்து இப்ப எல்லா நேரமும் வந்து நான் வந்து 500 ரூபாய் பிரியாணி சாப்பிடுவேன்னு கிடையாது. ஓகே, சில நேரம் 100 ரூபாய் பிரியாணியும் சாப்பிட்டுப்பேன். ஏன்னா என் கையில 100 ரூபாய் தான் இருக்கும். சில நேரம் வந்துட்டு எனக்கு நல்ல பிரியாணி போய் அங்க ஒரு நல்ல ஆம்பியன்ஸ்ல போயிட்டு ஒரு 500 ரூபாய் பிரியாணி போய் சாப்பிடணும்னா 500 ரூபாய் பிரியாணியும் சாப்பிடணும். நான் இல்ல நான் 100 ரூபாய் பிரியாணி மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்னா அப்ப அந்த கடைக்காரர் என்ன பண்ணுவான், கடை இழுத்து மூடிடுவான். அப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு ஆம்பியன்ஸ் கிடைக்காது, அந்த ஒரு இது எல்லாமே போயிடும்.
அதனால அப்பப்போ தேவையான இடத்துல நம்ம லைஃப் ஸ்டைல்ல நமக்கு ஒரு குவாலிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மாதிரி. இப்போ வந்து எனக்கு 500 ரூபாய்க்கு எனக்கு பிளவுஸ் கிடைக்கும், ஓகே. ஆனா நான் கொஞ்சம் எனக்குன்னு நல்ல ஒரு டிசைனரை வச்சு நான் ஒரு நல்ல டிசைன் பண்ணி நான் ஒரு டீசென்டான அஃபோர்டபுளான ஒரு காஸ்ட்ல நான் ஒரு காஸ்டியூம் போட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அதுலயும் கொஞ்சம் குவாலிட்டி கொண்டு வாங்க. இல்லைன்னா வந்துட்டு நிறைய இடத்துல நிறைய இது வந்து அழிஞ்சிட்டே இருக்கு. அதே மாதிரி இது பண்றவங்களும் அப்படியே போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து அப்புறம் வந்து என்ன சொல்றது, ரொம்ப இந்த மாதிரி இன்ட்ரிகேட் ஒர்க் எல்லாம் பணக்காரங்க மட்டும்தான் போட முடியும். நார்மல் ஆளுங்க யாருமே போட முடியாதுன்ற ரேஞ்சுக்கு வந்துடும். ஏன்னா இந்த மேன் பவர் எல்லாம் போயிடும். அடுத்த ஜென்ரேஷன் இதை கத்துக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ற ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு நாங்கள் ட்ரை பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம சென்னையில இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, மேக்கப் ஆர்டிஸ்ட் எத்தனை பேர் கத்துட்டு இருக்காங்க, டெய்லர்ஸ் எத்தனை பேர் கத்துட்டு இருக்காங்க, அதே மாதிரி ஆரி ஒர்க்கும் எத்தனை பேர் கத்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் நம்மளோட ஃபினிஷிங் கத்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம தமிழ் ஆளுங்களுக்கும் நான் வந்து ஒரு லேடிஸ் எல்லாரையும் வந்து அதெல்லாம் ஒரு பேக் அண்ட் டீம் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பண்ணும்போது என்னால இந்த ஆர்ட்டையும் என்னால் வளர்க்க முடியும், காஸ்ட்டையும் கம்மி பண்ண முடியும், நம்ம ஆளுங்களுக்கும் ஒர்க் கொடுக்க முடியும். ஸோ அதுதான் ஆக்சுவலி ஒன்ஸ் ட்ரை பண்ணுது. இட் இஸ் கோயிங் டு பி அ பிக் ரெவல்யூஷன். ஆனால் பாருங்க, இண்டஸ்ட்ரியில் என்னோட காஸ்டியூம் வந்து நான் அடிச்சு காட்டுறேன். ஓகே மேம், இப்போ வந்து பொன்னேஞ்சல் பொட்டிக் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்கேம்ல, அதாவது இப்போ செலிபிரிட்டிஸ்க்குலாம் வந்து கொலாப்ல வந்து காஸ்டியூம்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆக்சுவலி வீடியோஸ்க்காக கொடுத்துருக்காங்க. வீடியோ வந்து ரிட்டர்ன் வரல. அதனால வந்து அல்லதெல்லாம் வந்து வீடியோஸ் போட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வந்து யாருக்கோ செலிபிரிட்டிஸ் கொலாப் கொடுத்துருக்கீங்களா? காஸ்டியூம் அழுது போட்ட அந்த வீடியோ நான் பார்க்கல. ஆனா பொன்னேஞ்சல் பொட்டிக் வந்து என்னோட கோல்டு பிளவுஸுக்கு வந்துட்டு அவங்க வந்து ஒரு கிண்டல் பண்ணி போட்டிருந்தாங்க. என்னங்க நீங்க பெரிய கோல்டு பிளவுஸ் பண்ணிட்டீங்க, இந்த ஒரு பீஸை தூக்கி இங்க வச்சுட்டீங்க, இந்த ஒரு பீஸை தூக்கி இங்க வச்சுட்டீங்க, அவ்வளவுதானங்க பண்ணீங்கன்னாங்க. அது கரெக்ட் தானே, அவ்வளவுதானே நான் பண்ணேன். பெருசா வேற கோல்ட்ல என்னடா பண்ண முடியும், கரைச்சா ஊத்த முடியும், கரைச்சா ஊத்துனா அதோட வேஸ்டேஜ் காஸ்ட் எவ்வளவு ஆகும், எவ்வளவு என்ன அதோட என்ன சொல்றது, ஒரு சின்ன சின்ன விஷயம், ஒரு இது லைட்டா உடஞ்சிருச்சுனாலே, ஒரு பீஸ் லைட்டா உடஞ்சிருச்சு வளைஞ்சிருச்சுனாலே அது ரெடி பண்றதுக்கு அதுக்கு இதுக்குன்னு காஸ்ட் வைஸ் வந்து கோல்டு வந்து ரொம்ப இதுவா இருக்கும். அதனால நம்ம ரொம்ப பார்த்து தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா நம்மனா அம்பானி ஃபேமிலியா நம்மளே வந்துட்டு நார்மலா தான் இருக்கும். ஸோ நம்மளால எவ்வளோக்கு எவ்வளோ என்ன அந்த கம்ஃபர்ட்டுக்குள்ள அந்த எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும், அதை பண்ணணும். ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்க என்ன பெருசா பண்ணிட்டீங்க, பீசஸ் தானே வச்சிருந்தீங்க. அதுக்கு நான் கமெண்ட் போட்டது, கரெக்ட் தானே, பீசஸ் தான். அவங்க சொன்னது எனக்கே சிரிப்பு தான் வந்துச்சு, கரெக்ட் தானே அப்படின்னு. அது நல்ல ஃபன்னியா தான் இருந்துச்சு. இப்போ நீங்க அதான் பட்ஜெட் இப்போ செலிபிரிட்டிஸ்க்கு கொடுத்துருப்பீங்களா இந்த மாதிரி 13,000 40,000 அந்த மாதிரி யாருக்கோ கொடுத்து கொலாபரேஷன்ல வாங்கியிருக்கீங்களா? நான் இது வரைக்கும் வந்து யாருக்கும் இது பைசா பே பண்ணி நான் வந்து இது பண்ணதே கிடையாது. கொலாபரேஷன் நான் பண்ணதே கிடையாது. இது வரைக்கும் ஒரு பிளவுஸ் கூட நான் ஃப்ரீயா ஸ்டிச் பண்ணி கொடுத்து நீங்க எனக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டதே கிடையாது. அதே மாதிரி இப்போ நம்மளோட குவாலிட்டியை பார்த்துட்டு நிறைய செலிபிரிட்டிஸ், இப்போ செலிபிரிட்டிஸ்னால எல்லாருமே நினைச்சுக்கிறாங்க வந்து அவங்க வந்து காசு வந்து ஏமாத்துவாங்க, இல்லைன்னா கொலாப்னு தான் கேட்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நான் பார்த்துருக்கேன். சுனிதா இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம கிட்ட பே பண்ணி தான் போவாங்க. அவங்க நினைச்சா வந்துட்டு ஷீஸ் அ வெரி பிக் ஆர்டிஸ்ட், அவங்க நல்லா இதுதான், அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நம்ம கொலாபரேஷனுக்காக சிலதெல்லாம் காஸ்டியூம் கொடுக்கறது ஓகே, ஆனா பேமெண்ட் அப்படிலாம் கிடையாது. பட் கொலாபரேஷனுக்காக கொடுக்கறது ஓகே. ஆனா அவங்களும் சில டைம் குவாலிட்டிக்காக அவங்களும் ஸ்பெண்ட் பண்றாங்க. செலிபிரிட்டிஸ் அவ்வளோ அப்படிலாம் இதெல்லாம் பண்ண முடியாது, குறைலாம் சொல்ல முடியாது. நான் ஒரு தடவை நான் சும்மா கடைக்கு வந்தேன், ஒரு 2-3 செலிபிரிட்டிஸ் நம்ம கடையில அவங்க பாட்டுல நார்மலா வந்து கஸ்டமர் மாதிரி பில் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி நெகோஷியேட் கூட பண்ண மாட்டாங்க, வாங்கிட்டுலாம் போறவங்களும் இருக்காங்க. எனக்கு அப்ப தெரியும், இன்னைக்கு இவங்க நம்ம கடையில ஸ்டிச் பண்றாங்களா. தெரியாம நிறைய பேர் இருக்கலாம், நிறைய பேர் இருக்காங்க. ஐ கான்ட் ரிவீல் நேம்ஸ், பட் வந்து அந்த நேம்ஸ் எல்லாம் சொன்னா என்னது நிஜமாவே அக்கா அப்படின்னு சொல்ல வேண்டிட்டு அந்த அளவுக்கு நேம்ஸ் இருக்காங்க. மேம் வந்து இப்போ அவங்க ஒன் ஸ்டிச் பிராண்ட்ல வந்து என்னமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து சர்வே பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஜேர்னி அவ்வளோ அழகா சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ மேம். தேங்க்யூ.